ஸோ நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். துவைச்ச துணி எல்லாமே மடிக்கிற வேலை இருக்குது, அது ரொம்ப பெரிய வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் வேனிட்டி அண்ட் பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வரத்துக்கு வந்து ஒரு நானும் எங்கள் அம்மா சமடையாக இருக்கும். எனக்கு அது பெருசாக பிடிக்கல, எனக்கு சாக்லேட் எதுவுமே பிடிக்காது. வந்து நைட்டில் தான் மடிச்சங்களே நல்லா வரும். 1 ஹவரில் வந்து ஹேரை ப்ரெப் பண்ணி ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணேன் அப்படின்றது நான் ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறேன். ரொம்பவே அவங்க மினிமலாக அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்டிருந்ததுனால போகலாம். பாய். செகண்ட் சாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. நான் இன்பிட்வீனில் கொஞ்சம் கொலாப்ஸ்லாம் வேறு ஆச்சு. எங்கள் அம்மா தான் என் கூட வராங்க, விடிஞ்சிருச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக நான் வந்து Thursday அண்ட் Friday vlog எடுக்கலை, நான் எடுக்க முடியல. கொஞ்சம் டேசெக்டிக்காக போச்சு, நான் சரியாக தூங்கலை, உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து 3:11 ஆகுது. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதனால தான் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன். ஈவெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா YMCA ரிட்டன் ரோட்டில் தான். ஸோ வந்து அதுக்கு நான் என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். பேக் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். எங்கள் அம்மா அதை கூட கூப்பிட்டு போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது, நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் வேனிட்டி அண்ட் பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ வந்து இப்போ நம்ம கிளம்புறது தான் நம்மளோட வேலை. சரி வாங்க போயிட்டு நம்ம அங்கே என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் என் கூட வராங்க, அவங்க தான் வந்து இந்த வேனிட்டியை தூக்கின்னு வருவாங்க எப்பயுமே. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ போகிறோம். இந்த ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் சர்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோட ஈவெண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து என் வீட்டிலேருந்து என் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து போயிடலாம். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு லென்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு 4-5 லென்ஸ் ஷாப்க்கு வந்து நான் போய் பார்த்தேன். நான் எங்கேயுமே நான் கேட்ட பிராண்ட் வந்து இல்லாததுனால நான் கிவ் அப் பண்ணிவிட்டு நான் ஈவெண்ட் பிளேஸ்க்கே போயிட்டேன். ஸோ இதில் வேறு இன்பிட்வீனில் நான் போன கடையில் என்ன பண்ணாங்கன்னா, நான் கேட்ட பிராண்டு தான் இது அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறாங்க. எப்படி தான் இப்படி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. பி அவேர் ஆஃப் திஸ். ஸோ வந்து நான் ஈவெண்ட் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரைடுமே வந்துட்டாங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஹேர் தான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருந்தேன். அதோட அவுட்கம் தான் இது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் கடைசியாக எங்களோட மேக்கப்பை முடிச்சாச்சு. நானும் எங்கள் அம்மா சமடையாக இருக்கும். இப்போ எங்கேயோ போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் இருக்கோம். பாப்போம் சாப்பிட முடியுதா இல்லையான்ட்டு. ஸோ ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. நான் அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணேன் அப்படின்றது நான் ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். பாய். ஸோ நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா டெக்கான். எங்கள் அம்மா வந்து மெனுவை ஊற்றி பார்த்துன்னு இருக்காங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ப்ரான் பிரியாணி ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டோம். திருப்தியாக அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு சாப்பிடவே. அதுக்கப்புறமா நான் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா அண்ணா நகர். எனக்கு திடீர்னு வந்து அண்ணா நகர் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. சரி அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நான் வந்து மோமோஸ் இந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்ப்பா. அவ்வளோ க்ரௌடடாக இருக்குது அந்த பிளேஸு. ஸோ கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. நான் இப்போ தான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனேன். ஸோ இனிமேல் வந்து நான் வந்து என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் என்ன ஆச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வழியாக உட்காந்துட்டேன். இனிமேல் வந்து என் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோடய மேக்கப் திங்ஸு, அதுக்கப்புறமா ஹேர் டூல்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் துவைச்ச துணி எல்லாமே மடிக்கிற வேலை இருக்குது, அது ரொம்ப பெரிய வேலை. ஸோ இன்றைக்கி டே வந்து நான் ஒரு 1 o'clock எந்திரிச்சு அதுக்கப்புறமா நான் வந்து கடற்கண்ண ரெடி ஆகிட்டு ப்ரைடல் பிளேஸுக்கு போனேன். ப்ரைடல் பிளேஸ்க்கு போனால் அங்கே வந்து அவங்க வரத்துக்கு வந்து ஒரு 1/2 hour 45 minutes கிட்டே லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க வர வரைக்கும். சரி அதுக்கப்புறமா எப்படியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 1 hour கரெக்டாக வந்து 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ 4 o'clock 4 to 5 1 hourல வந்து ஹேரை ப்ரெப் பண்ணி ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 to 6 நான் வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேருக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா வந்து சஜஷன் கேட்டு பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ வந்து
மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க சட்டெலாம் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே அவங்க மினிமலாக அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்டிருந்ததுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். அது முடிச்சுட்டு சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் சாரீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். செகண்ட் சாரீக்காக வெயிட் பண்ணி செகண்ட் சாரியுமே வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரீப்ளீட் தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அதோட ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன். அம்மா வந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன். ஸோ அங்கே போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இன்பிட்வீனில் கொஞ்சம் கொலாப்ஸ்லாம் வேறு ஆச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து நான் வந்து என் பேக் வந்து கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கிளம்பி 8:30 அந்த மாதிரி கிளம்பி அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே 9-10 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 9-10 9:15 கிட்ட ஆகிடுச்சு. அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு அங்கேருந்து அப்படியே நான் பிக்கப் பண்ணி எண்ணூர் பீச் போனோம். எண்ணூர் பீச் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்தோம். அப்போ தான் எனக்கு தலைவலியே அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி திருப்பி அண்ணா நகர் போனோம். ஸோ இதாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ அண்ணா நகர் போயிட்டு அண்ணா நகரில் வந்து மோமோஸ் சாப்பிட்டேன். நான் அங்கேயுமே வந்து ப்ரான் மோமோஸ் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா ஒரு மைலோ ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டேன். பட் ஆனால் எனக்கு அது பெருசாக பிடிக்கல. எனக்கு சாக்லேட் எதுவுமே பிடிக்காது. அதுவும் வேறு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. மோமோஸ் வந்து 140 ஆச்சு. அண்ட் அந்த மைலோ ஐஸ்கிரீம் வந்து ஒரு 100 rupees ஆச்சு. ஸோ பாதி தான் சாப்பிட்டேன், பாதி அப்படியே தான் நான் போட்டுன்ட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி திரும்பி என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே டைம் 12:50 விடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹெக்டிக்காகவும் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பிஸியாகவும் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன லேக் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து கண்ணெல்லாம் எரியுது, தலையெல்லாம் வலிக்குது. ஸோ சீக்கிரமாக நான் என் வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து நான் படுக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.